சோழ வெற்றி எல்லோரும் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இளவரசி குந்தவை பிராட்டியாரை பற்றி பேச மறந்து விடுகிறோம். 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ்நாட்டின் திருக்கோவிலூரில் பிறந்தார். சுந்தர் சோழன் என்று அன்பாக அழைக்கப்பட்ட 2ஆம் பராந்தக சோழன் மற்றும் வானவன் மகாதேவி ஆகியோரின் மகள் இளவரசி குந்தவை. இவர் தனது வம்சாவளியை மதிப்புமிக்க சகோதரர்களான 2ஆம் ஆதித்த கரிகாலன் மற்றும் எதிர்கால ராஜராஜ சோழன் 1ஆம் அருள்மொழிவர்மன் ஆகியோருடன் பகிர்ந்து கொண்டார். குந்தவையின் பாரம்பரியம் சோழ வம்சத்தின் புகழ்பெற்ற வரலாற்றில் ஆழமாக வேரூன்றியது. குந்தவை பிராட்டியர் மரபு சார்ந்த எல்லைகளை கடந்து பேரொளி மிக்கவர். அவரது புத்திசாலித்தனம், அரசியல் புத்திசாலித்தனம் மற்றும் கலை மற்றும் புலமைத்துவத்திற்கான அசைக்க முடியாத ஆதரவு ஆகியவற்றிற்காக அறியப்பட்ட இவர் பண்டைய கல்வெட்டுகளில் சோழர்களின் பேரரசி மற்றும் சோழர்களின் பெருமை என்ற பட்டங்களை பெற்றார். குந்தவைக்கும் அவளது தம்பி அருள்மொழிவர்மனுக்கும் இடையே ஏற்பட்ட பந்தம் தாய் மகாதேவியின் மறைவுக்கு பிறகு வலுப்பெற்றது. தம்பியின் அரச பதவிக்கான பாதையை வடிவமைப்பதில் குந்தவை முக்கிய பங்கு வகித்தாள். அவரது அசைக்க முடியாத ஆதரவாக நின்றார். அவரது கல்வி மற்றும் தலைமை தாங்க தயாராக இருப்பதை உறுதி செய்தார். 2ஆம் ஆதித்த கரிகாலனின் மரணத்திற்கு வழிவகுத்த சதி திட்டங்கள் இருந்த போதிலும் குந்தவையின் பிடி ஒருபோதும் தளரவில்லை. அவள் அவனை ஒரு திறமையான போர் வீரனாகவும் தகுதியான அரசனாகவும் மாற்ற திட்டமிட்டாள். கடமை நிரம்பிய ஒரு காதல் கதையில் குந்தவை பிராட்டியார் பாண நாட்டின் பட்டத்து இளவரசரான வல்லவரையர் வந்தியத்தேவரை மணந்தார். குறிப்பிடத்தக்க வகையில் அவரது திருமணம் சோழ வம்சத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பை குறைக்கவில்லை. வம்சத்தின் சோதனைகள் மற்றும் வெற்றிகளில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க அவர் தனது கணவரை ஊக்குவித்தார். இது அவரது தாய் நாட்டின் மீதான அவரது அசைக்க முடியாத விசுவாசத்தை பிரதிபலிக்கிறது. குந்தவை பிராட்டியாரின் புத்திசாலித்தனம் அவரது போர்த்தந்திர முடிவுகளில் வெளிப்பட்டது. 2ஆம் ஆதித்ய கரிகாலனின் கொலை போன்ற துன்ப காலங்களில் அவரது பொறுமையான அணுகுமுறை அவரது விவேகத்தை வெளிப்படுத்தியது. சோழ வம்சத்தின் ஸ்திரத்தன்மை ஆபத்தில் இருந்தபோது அவள் அரியணையை மீட்டெடுக்க தனது சகோதரனை அழைத்தாள். குந்தவையின் பங்களிப்பு ஆட்சி மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்கு விரிவடைந்தது. குடவோலை முறையை அறிமுகப்படுத்தி கிராம அலுவலர் தேர்வு முறையை மாற்றினார். மதிப்பிற்குரிய தமிழ் நூலான திருமுறையை தொகுப்பதில் இவரது பங்கு கலாச்சார பாரம்பரியத்தின் பாதுகாவலராக அவரது மரபை மேலும் உறுதிப்படுத்தியது. குந்தவை பிராட்டியாரின் வாழ்க்கை ஒருவரின் அறிவுத்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் தனது பாரம்பரியத்தின் மீது அசைக்க முடியாத அன்பு ஆகியவற்றின் சக்திக்கு ஒரு சான்றாகும். மூலோபாய புத்திசாலித்தனத்தின் கலங்கரை விளக்கம் அவர் தனது சகாப்தத்தின் சிக்கல்களை ஞானம் மற்றும் நேர்த்தியுடன் வழிநடத்தினார். கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்திற்கான அவரது ஆதரவு சோழ வம்சத்தின் பாதையை மாற்றியமைத்தது. மேலும் அவரது செல்வாக்கு காலத்தின் தாழ்வாரங்களில் தொடர்ந்து எதிரொலிக்கிறது. குந்தவை பிராட்டியார் பெண்மை வலிமை, அறிவுத்திறன் மற்றும் தலைமைத்துவத்தின் முன்மாதிரியாக திகழ்ந்து வரும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறார்.